أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. சவுரு குகையிலிருந்து அன்னலார் புறப்படுதல். ஹிஜ்ரத் பயணத்தின் போது வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் சவுரு குகையில் அன்னலார் தங்கியிருந்தார்கள். மக்காவாசிகளின் கூச்சல் குமுறல் அடங்கியதும் அங்கிருந்து புறப்பட நாடினார்கள். அப்துல்லாஹ் பின் அரிக்கத் என்பவர் வழிகாட்டுவதில் நல்ல அனுபவம் மிக்கவர். இவரை மதீனாவுக்கு பாதை காட்டுமாறு அதற்கு கூலி தருவதாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்கனவே பேசி வைத்திருந்தனர். அதன்படி அப்துல்லாஹ் பின் அரிக்கத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்திருந்த 2 ஒட்டகங்களை அன்னலார் விலைக்கு வாங்கினார்கள். பிறகு அன்னலாரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமீர் பின் புகைரா மற்றும் அப்துல்லாஹ் பின் அரிக்கத் ஆகிய 4வரும் மதீனா நோக்கி புறப்பட்டனர். பொதுவான பாதையை தவிர்த்து கரையோரமாகவே சென்றனர். பயண பாதையில் உம்மு மஅபது அவர்களின் கூடாரத்தை அன்னலார் கண்டபோது உம்மு மஅபதுடைய அனுமதியுடன் அவர்களின் பலவீனமான மடு சூம்பிய ஆடு ஒன்றை வாங்கி அதன் பாலை கறந்து எல்லோரும் வயிறு நிறைய குடித்து உம்மு மஅபது அவர்களுக்கும் கொடுத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள். மறுபுறம் காஃபிர்கள் நபி அவர்களை சிறைப்பிடித்து வருவோருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் என அறிவித்தனர். பரிசுக்காக ஆசைப்பட்ட சுரக்கா பின் மாலிக் என்பவர் அன்னலாரை தேடி குதிரையில் கிளம்பினார். அன்னலாரை கண்டு அருகில் நெருங்கியதும் அன்னலார் துவா செய்தார்கள். இதனால் சுரக்காவின் குதிரையின் முனங்கால் 2 பூமிக்குள் புதைந்து விட்டன. இது கண்டு கலங்கிய சுரக்கா தன்னை விடுவிக்கும்படியும் அவ்வாறு விடுவித்தால் தன்னை போன்று தங்களை தேடி அலைகின்ற மற்ற காஃபிர்களை தடுத்து நிறுத்தி விடுவதாகவும் மன்றாடினார். பிறகு அன்னலார் துவா செய்திட குதிரை பூமியை விட்டது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். சுவாசத்தின் அமைப்பு. மாசுபடிந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது மண் துகள்களும் அதில் கலந்து விடுகின்றன. அதனால் நமக்கு ஊறு ஏதும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக நாசியிலிருந்து நுரையீரல் வரை சுவாச குழாய் பாதையில் சளியை அல்லாஹ் தஆலா படைத்துள்ளான். சுவாச காற்றில் கலந்துள்ள மாசு துகள்கள் இந்த சளியில் ஒட்டி கொண்டு சுத்தமான காற்று நுரையீரலுக்கு செல்கிறது. பிறகு சளியின் மூலம் இந்த மாசுகள் சுவாச குழாய் வழியாக வெளியேறிவிடுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தனது ஆற்றலினால் நமது நுரையீரலுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை வழங்கியுள்ளான் என்பதை பாரீர். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகை சரியானால் மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் தஆலா 5 வேளை தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான். இவற்றுக்காக நன்கு உழு செய்து உரிய நேரத்தில் ருக்கு மற்றும் சுஜூதை முறைப்படி செய்து தொழுவதற்கு மன்னிப்பு அளிப்பதாக அல்லாஹ் தஆலா தெளிவாக வாக்களித்துள்ளான். இவ்வாறு செய்யாதவருக்கு அல்லாஹ்விடம் எந்த வாக்குறுதியும் இல்லை. அவன் விரும்பினால் மன்னிப்பான், இல்லை எனில் தண்டிப்பான் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. நோயாளியை நலம் விசாரித்தல். நபி அவர்கள் நோயாளியை நலம் விசாரிப்பார்கள், ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள், அடிமைகளின் அழைப்பையும் ஏற்றிடுவார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தொழுகைக்காக நடந்து செல்லுதல். தொழுகைக்காக அதிக தூரம் நடந்து செல்பவருக்கே அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இவரை விட அதிக நன்மைகள் பெற வேண்டுமாயின் இவரை விட அதிக தூரம் நடந்து வருபவராக இருக்க வேண்டும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. மஸ்ஜிதில் உலக விஷயங்களை பேசுவது. ஒரு காலம் வரும் அன்று மக்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு உலக விஷயங்களை பேசுவார்கள். அத்தகைய கூட்டத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம். அவர்களிடம் அல்லாஹ்வுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகத்திடம் சொல்லப்பட்டது என்ன?
சலத் இப்னு ஹக்கீம் அறிவிக்கிறார்கள், உலகமே, எவர் உன்னை விடுகிறாரோ அவருக்கு சேவகம் செய்திடு, எவர் உனக்கு முன்னுரிமை அளிப்பாரோ அவரை நீ சேவகனாக ஆக்கிக்கொள் என உலகுக்கு வகை அறிவிக்கப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என நபிகளார் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. மறுமையின் நிலைமைகள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சூரியன் ஒளி இழந்து சுருட்டப்படும் போது, நட்சத்திரங்கள் ஒளி இழந்து உதிர்ந்து விழும்போது, மலைகள் பெயர்க்கப்படும் போது, கர்ப்பமுடைய ஒட்டகங்கள் கவனிப்பாரற்று விடப்படும் போது, காட்டு மிருகங்கள் மனிதர்களுடன் இதர பிராணிகளுடனும் ஒன்று சேர்க்கப்படும் போது, கடல்கள் தீ மூட்டப்படும் போது என்ன நடக்கும்? அந்நேரம் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்துள்ள அமல்களை விலக்கிக் கொள்வர். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். வலிக்காக இரத்தம் குத்தி எடுத்தல். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராம் கட்டிய நிலையில் தலையில் ஏற்பட்ட வலிக்காக இரத்தம் குத்தி எடுத்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கருத்துரை: இரத்தம் குத்தி எடுப்பதால் உடலின் கெட்ட இரத்தம் வெளியேறுகிறது. இதனால் வலிகள் நீங்குவதுடன் கண்ணொளியும் அதிகரிக்கிறது. பத்தாவதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் உங்களுக்குள் முரண்படாதீர், அவ்வாறாயின் நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள், உங்கள் பலம் குன்றிவிடும். துன்பங்களை சகித்து கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.